கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மேன்மை உங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவ கரம் உங்களோடு இருக்கட்டும். வேலை உனக்கு கை கூட, வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதன் கேரோபை வரச்சை மன்றாட, வேலை உனக்கு கை கூட, காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. மன்னோயிற்காய் மரித்தாரே, மனு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே, மன்னோயிற்காய் மரித்தாரே, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் உள்ளம் கனிந்த தனி ஜபம் பண்ணு, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. பாவச்சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு, பாவச்சோதனைகளை வெல்லு, ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய, சிந்தனை செய் மனு வேலனை பணிய, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு.
சீலமுடன் பதம் நாடிக்கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், பாவச்சோதனைகளை வெல்ல கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நிற்க, ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய, சிந்தனை செய் மனுவேலனை பணிய, இந்த உலகம் மாமிசம் பிசாசு ஜெயிக்க, கெட்ட உடலோடு போராடி பரிசுத்தமடைய, ஜீவ கிரீடத்தை அடைந்து பரலோகம் போவதற்கு சிந்தனையிலே இயேசுவை நிறுத்தி அதிகாலையில் ஜெபம் பண்ணு என்று பக்தன் அழைத்தான் அப்பா. அவரோடு கூட நாங்களும் உம்மை அழைக்கிறோம். இப்பொழுது எங்கள் மச்சில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, அடியானையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் பிளஸிங் பிரைட் டைமையும் பரிசுத்தாவின் ஆளுக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். மகா பரிசுத்தமான மேன்மையான கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஆயுசு நிமிஷத்தையும் நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அவரை துதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்துக்கு போகும்போது நான் சொல்வேன், டெம்பரவரி டெத்து, மார்னிங் எழும்பினா தான் நிச்சயம் இருக்குதுன்னு. ஒரு நாள் மார்னிங் ப்ரஷ் பண்ணேன் பாருங்கள். ப்ரஷ் பண்ணும்போது இந்த பேஸ்ட்டில் எப்படி ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். முதல்ல வாயில் கொஞ்சம் தண்ணி கொப்பளிச்சு துப்பிடுங்க. அப்புறம் அந்த பேஸ்ட்டை ப்ரஷ்ஷில் வச்சுட்டு என்ன செய்யணும், தண்ணியில் கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்புறம் தான் ப்ரஷ் பண்ணோம். நான் ரெண்டையுமே செய்யாமல் பேஸ்ட்டை வச்சுட்டு சருக்கு எதையும் யோசிச்சுக்கிட்டு ப்ரஷ் பண்ணேன். ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து நுர உடனே போய் நெஞ்சை அடிச்சு பாருங்கள். இங்கேருந்து, அதாவது நான் ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன். அந்த காலேஜில் இருக்கும்போது ஹாஸ்டலில் அந்த இங்கேருந்து ஒரு 100 ஃபீட் இருக்கும் நீளம். அதோட அது ஒரு 300-400 நீளம். 100 ஃபீட் வந்து நெஞ்சில் டமான்னு அடிச்சுக்கிட்டே ஓடி இருக்கேன். ஏன்னா மூச்செல்லாம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படி மூச்சு விட்ட பிறகு அந்த சுவாசத்துக்கு எவ்வளோ மதிப்பு. ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா போச்சுங்க. பஞ்சு வச்ச உடனே சொல்லுவான், பிணத்தை எப்போ எடுக்க போகிறீங்கம்மா, பேர் போயிடும். டென்சிங் டானியில் இருக்க, உங்கள் பேரெலாம் சொல்லக்கூடாது. டென்சிங் டானியில் இன்னார அப்போ எடுக்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ பாடியை எடுக்க போகிறீங்க, பாடி ஆயிடுச்சு. இப்போ பேர் என்ன ஆயிடுச்சு, பாடி ஆயிடுச்சு. அப்போ சுவாசமெல்லாம் கர்த்தருடையது, கைகளை தட்டி. எனவே தான் பக்தர் சொல்கிறான், நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அதிகாலையில் துதிக்கணும், இரவில் துதிக்கணும், மத்தியானத்தில் துதிக்கணும், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் கர்த்தரை துதிக்கணும், எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கணும், விழித்திருந்து கர்த்தரை துதிக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இப்போ பேக்குன்னு சொல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ வந்திருக்கிற புல்லுகள் பூண்டுகள், இந்த கரையான மாதிரி வந்திருக்கிற இந்த காளான்கள், பிரசங்கிமார்கள் எழுந்திரிச்சுக்கான் சொல்லியிருக்கான், ஜெபிக்க வேண்டாம், உபாசிக்க வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே பரலோகம் போயிடலான்னு. அட்மிஷன் போட்டாச்சு, படிக்க வேண்டாம்,
எக்ஸாம் எழுத வேண்டாம், ஒரு புஸ்தகத்தை தொட வேண்டாம், ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், பிடி பீரியடில் போய் விளையாட வேண்டாம், பிரின்சிபால் மாதம் மாதம் பணமும் கட்ட வேண்டாம், அட்மிஷன் போட்டாச்சு பாஸ் பண்ணிடுவேனா? முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பய தானே அவன். டேய், ரட்சிப்பு என்பது அட்மிஷன்ரா. அதுக்கு அப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. கையை தட்டுங்களே. எப்படியா? முடிவு பரியந்தம். நாட் ஒன் டே ப்ராசஸ், த டெய்லி ப்ராசஸ். ரட்சிப்புங்கிறது ஒரு நாளில் பூர்ணமடைகிற விஷயம் அல்ல, தினந்தோறும் அது புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. அன்னை தினமும் உங்கள் உள்ளம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள். அதனால இந்த இப்படி கள்ள உபதேசம், கள்ளத்திற்கு தரிசி, பெருவயிற்று நாய்கள், பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், காமவாரத்துக்கு எதுவாக கர்த்தருடைய வார்த்தையை புரட்டினவர்கள், புரட்டி கொண்டு இருக்கிறவர்கள், அங்கே போய் ஆடுகிற கூட்டமும் பன்றி கூட்டம், அவர்களை பின்பற்றவர்களும் பன்றி கூட்டம், அப்படிப்பட்டவர்களோடு சார்ந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுகிறவர்களுக்கும் வேதத்திலும் பரலோகத்திலும் இடமில்லை. கைகளை தட்டி இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சுருக்கினால் தேவன் ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேரை கிறுக்கி போடுவார். ஒன்றை கூட்டினால் தேவன் வாதையும் கூட்டுவார். வேதத்தில் எழுதப்பட்ட வசனமே அன்றி வேறொரு அஸ்திபாரத்தின் மேல் ஒருவனும் கட்ட முடியாது. பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து சொன்னாலும் ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட உபதேசத்தை கை கொள்ளாதவனை நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்களுக்கு வந்தனம் சொல்லாமலும் ஸ்தோத்திரம் சொல்லாமலும் இருங்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்குமா? அவர்களுடைய துர்க்கிரியர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பா நீங்கள் பங்குதாரர்களுமாய் மாறிவிடுகிறீர்கள். எனவே அவனுக்கு அடைகிற ஆக்கினை உங்களுக்கும் வரும். அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் யூடியூப்லேயோ டிவி சேனல்லையோ வீட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா மேற்படியான் வீட்டில் வந்து உங்களுக்கு ஆட்சி செஞ்சிடுவான். மேற்படியான் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஆட்சி செய்வான். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் ஊழியத்திற்கு போகும்போது சொன்னார், நீங்கள் போங்கள், ஒரு வீட்டில் போய் தங்குங்கள், வீட்டில் தங்கும் பொழுது அந்த வீட்டிற்கு வாழ்த்துங்கள், அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அவன் சமாதானத்துக்கு பாத்திரவானாக இருந்தால் அந்த வீட்டில் என்னுடைய சமாதானம் நிலைத்திருக்கும். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள், அந்த வீட்டில் தங்குங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கள். நீங்கள் சமாதானத்தை கட்டளையிட்டால் நானும் கட்டளையிடுவேன். என் ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல நானும் வந்து இருப்பேன். உங்களுக்கு யாராவது செய்கிறார்களா? அது எனக்கு தான் செய்கிறார்கள். உங்களுக்கு யாராவது குடிக்க தண்ணி கொடுத்தாங்களா? அதன் பலனை அவர்கள் அடையாமல் போவதில்லை. உங்களை நீதிமான் என்று ஏற்றுக்கொண்டார்களா? நீதிமானுக்கேற்ற பலனை காண்பார்கள். உங்களை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டார்களா? தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை காண்பார்கள். வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். வசனம் பேசுகிற இடத்துல கூட்டம் இல்லை, கூட்டம் இருக்கிற இடத்துல வசனம் இல்லை. உலகத்துக்கு ஏற்றபடி தங்கள் இச்சைக்கு ஏற்றபடி இதோ போதிக்கிற போதர்களை சார்ந்து கொண்டு போகிற பெருந்திரளான கூட்டம் பல 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 என்று சபைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சபை நிரம்புறது இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த சபைக்கு வர்றவர்கள்லாம் பரலோகத்தை நிரப்பணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கைகளை தட்டுங்களேன். இந்த புதன்னு வர்றதெல்லாம் என்ன செய்வான்? ஏன் இப்படி கூட்டம் போகுது? என்னங்கய்யா நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீங்க, 40 வருஷம் ஊழியம் செய்கிறீங்க, பயங்கரமாக இருக்கீங்க, இந்த பிளஸிங் ஹவுஸுக்கு 4 கோடி ரூபாய்க்கு வேண்டி நாயா 10 மாதம் கத்துறீங்களே, என்னங்கய்யா எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம்? இல்லைங்கய்யா, என் சம்பாத்தியமெல்லாம் ஆத்துமாக்கள், என் சம்பாத்தியமெல்லாம் ஜபம், என் சம்பாத்தியமெல்லாம் பரிசுத்தம், என் சம்பாத்தியமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் 12 ட்ராலிக்கு மேலே வச்சுருக்கேன். இந்த ட்ராலி நிறையா டைரியில் எழுதி 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 ஒவ்வொரு நான் மெசேஜை எழுதி எழுதி குமிச்சு வச்சுருக்கேன். கைகளை தட்டி பாடல்களை எழுதி வைத்திருக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய செய்திகளை நான் கொடுத்து வைத்திருக்கிறேன், ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்றைக்கு காட்டியும் இன்னும் ஒரு தலைமுறை எழும்பி அவர்கள் இவர்களை குத்தி கொலை செய்வார்கள். கைகளை தட்டி வசனம் அப்படித்தான் சொல்லுவது. அவர் தலைமுறையார் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கினாய் என்று சொல்லி உருவ குத்தி கொலை செய்வார்கள். அதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்.
என்னை போன்ற அங்கங்கே ஒளிந்து கொண்டு அனுதினம் தேவைக்கு கூட கஷ்டப்படுகிற பரிசுத்தவான்கள் மெய்யான சத்தியத்தில் நின்று வாழ்ந்து பிரசங்கித்து அந்த பிரசங்க தொகுப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வெளிப்பாடை வைத்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் பிரசங்கத்தை நோட்ஸ் எடுத்து பேசுறவல்ல, ரெவலேஷன் வேணும், வெளிப்பாடு வேணும். கையை தட்டுங்களே. ஆவியானவர் அந்த இடத்துல பேசணும். ஆவியானவன் இருதயத்தை தொடணும். ஆவியானவை சுத்தமாக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ள பேசணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. கைகளை தட்டி. ஏன்னா பேசுற நீங்கள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற ஆவியானவரே உங்களிருந்து பேசுகிறார். எனவே கள்ளத்திற்கதரிசிகளை, பெருவயிற்று நாய்களை, பணம் சம்பாதிக்கிறவர்களை, கார்ப்பரேட் கம்பெனிகளை, விளம்பரதார நிகழ்ச்சி நடத்துகிறவர்களை, ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸையும் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு உடல் ஊழியர்களை, நான் என்னட்ட இருக்கவங்க பேர் ஊழியக்காரங்க. நான் சம்பளம் கொடுக்காட்டியும் வேலை செய்வான், என்னை விட்டு போக மாட்டான். சம்பளம் கொடுக்காட்டி சாத்திரக்கையாவுக்கு சம்பளம் இல்லை, சதீஷுக்கு சம்பளம் இல்லை, பென்னிக்கு சம்பளம் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் 30 வருஷம் இங்கேருந்து வேலை செய்கிறாங்க. ஒரு பேஸ்ட் வாங்குறதுக்கு அன்னை ஒரு பேஸ்ட்டுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்களா கேட்டு வாங்குவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வர்றவர்கள் ஊழியத்துக்கு வருவதில்லை, வேலைக்கு வருகிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனியில், ஐடி கம்பெனியில், ஏதோ ஒரு மளிகை கடையில் வேலைக்கு வந்தது போல் வந்து சம்பளத்தை கரெக்டாக வாங்குறான். நம்ம ஒரு மாதம் கொடுக்காட்டி இன்னொரு பாஸ்டர்ட்டு போவான், அந்த பாஸ்டர் 5000 சேர்த்து கொடுப்பார். இவன் எப்படி கர்த்தருக்கு முழு மனதோடு ஊழியம் செய்ய முடியும்? அவனுடைய நோக்கமெல்லாம் கூலி. நாம கூலிக்கு உழைக்கிற மார்க்கெட்டை கூட்டம் இல்லை. கர்த்தரால் பெற்றோம், கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்துகிறோம், இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கிறோம். இன்று வரை எங்கள் தேவன் பட்டினி போட்டதில்லை. கைகளை தட்டி. இன்று வரை எங்களை கர்த்தர் நிர்வாணியாக்குனதில்லை. இன்று வரை வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்ததில்லை. இன்று வரை பிரயாணத்துக்கு மாட்டு வண்டியிலே போகவில்லை. தேவன் எங்களை உயர்த்தி இருக்கிறார். நாங்கள் சுத்தமுள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கம் பண்றோம். குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்க தெரியும், குறுக்கு வழியில் சம்பாதிக்க தெரியும். ஊழியம் செய்கிறவர்களே, அந்த காலத்தில் ஐஏஎஸ் படித்தவங்க வருவான், டாக்டராக இருப்பவங்க வருவாங்க. டாய்லெட் கழுவுறதுக்கு பாச சொல்லுவாங்க, டாய்லெட் கழுவுவான். இப்போ கழுவுவாங்களா? இப்போ சபை பாஸ்டர்மார்களே, உங்கள் சபைகளிலே ஊழியர்களே, உங்கள் அலுவலகங்களிலே எத்தனை ஆயிரங்களை லட்சங்களை கொடுத்து வேலைக்கு ஆலயம் அமைத்திருக்கிறீர்கள். 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்புறீங்க. அனுப்பி உங்கள் ஊழியர்களை கொட்டி பிரஸ்தாபப்படுத்தி அவரிடத்திலிருந்து ஒரு காணிக்கையை வசூல் பண்ணி எப்படியாவது ஒரு நாளைக்கு 5000 10,000 ஒரு மாதத்துக்கு 5 லட்சத்தை கொண்டு வந்துடணும் 2 பேரும். இல்லை என்றால் அவர்களே அந்த அலுவலகத்தில் திருப்பி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இன்றைய ஊழியங்கள் ஒரு சில இப்படித்தான் நடக்கிறது. ஏற்றுக்கொள்ள மனதுடையவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது விவரித்து கேளுங்கள், அல்லது விசாரித்து பாருங்கள், அதில் உண்மை இருக்கிறது. கைகளை தட்டி. நாங்கள் அப்படி அனுப்புறதில்லை. இதுவரை எல்லோரும் என்னட்ட பிரதர் உங்கள் டொனேஷன் புக் அனுப்புங்க, இந்த பிளஸிங் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் சிஸ்டர் உஷா அந்த ஆன்லைனில் இருக்காங்க, சிஸ்டர் ஜெசம்மாள், மற்றவங்க அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க, உங்கள் டொனேஷன் புக் அனுப்புங்க பிரதர், நாங்கள் பிரித்து அனுப்புகிறோம். பிரித்து எனக்கு அது ஒரு அவமானமாக எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுனால தான் இது லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது செய்யலாமா, இதை செய்யலாமா? நாளை கழித்து காலையில் எனக்கு 5 லட்ச ரூபா வேணுங்க. நாளை கழித்து காலையில் போன வாரத்தில் 40 லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறோம். நாளை கழிச்சு காலையில் ஒருத்தர் அது கொடுத்தவர் சொன்ன, நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு 18ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருங்க சார் அப்படின்னா. கிறிஸ்தவர் அல்ல, ஒரு இந்து மனுஷன் இவ்வளோ பட்டை போட்டு சொன்னார், நான் கொடுத்துறேன் சார், நீங்கள் 18ஆம் தேதி கொடுங்க ஃபாதர், நீங்கள் உங்கள்கிட்ட காசு ஓடியா போயிருப்போது 18ஆம் தேதி கொடுங்கனாரு. நாம் சொன்னோம், 18ஆம் தேதி தந்துடுறேன்ட்டேன். என்ன இருக்குது என்கிட்ட? வேணா இந்த மோதிரத்தை வேணால் கழட்டி கொடுக்கலாம். இது ஒரு பவுனோ 1.5 பவுனோ தெரியல. இது எவ்வளோடா போகும்? நான் 50,000த்துக்கு போகுமா? 50,000த்துக்கு கூட போகாது. இப்போ 5 லட்சம் கொடுக்கணும். நான் நேற்று ஜெபம் பண்ணேன், காலையில் ஜெபம் பண்ணேன், இன்னும் அறிகுறி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் விசுவாசம். ஆண்டவரை யார் மூலமாக பேசுவீங்களா? ஆண்டவரை நம்ம பிள்ளைங்க யாராவது கொடுத்தா கூட ஒரு 4 மாதம் கழித்து திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்னு. அதாவது எவ்வளோடா உன்னால் கலெக்ட் பண்ண முடியும்னு நினச்சேன். பெண்ணிட்ட கேட்டேன், 2 லட்சம் நான் பிரட்டிடுவேனே, 2 லட்சம் பிரட்டிடுவேன். இன்னும் 1 லட்சம் என்னமோ நான் எதையாவது பார்த்து நகை இருக்கான்னு பார்க்குறேன்டா. எப்படி 40 வருஷம் ஊழியம் செஞ்சவன் நகையை தேடுறேன், காசு புரட்டிடுவேடான்றேன். நாளை கழிச்சு ஒரு 5 லட்சத்துக்கு இன்றைக்கி 5 லட்சம் பாக்கெட் மணி அது டிப்ஸ் கொடுக்குறான் நம்ம ஊழியக்காரங்க. நடிகைகளை கூப்பிட்டு மேடையில் வைத்து 5 லட்சம் காணிக்க கொடுக்குறாங்க. கேட்டீங்களா?
நம்ம ஆளு. எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்காக வாங்க வேண்டிய இடத்துக்கு போட்ட அட்வான்ஸில் 5 லட்சத்தை நாளைக்கே கொடுக்கணும். நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் கவலைப்படவே மாட்டேன். இதுவரை தேவன் என்னை நடத்தினார், கடைசி வரை நடத்துவார். அரணே அறந்துண்டு வாழ்வோம், உன் போல இறந்துண்டு வாழ்வதில்லை. கெட்டாலும் மேன்மக்களே, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும். தேவனுடைய மனிதன் இந்த பிரசிடென்ட்டுக்கு மேல பதவியில் இருக்கிறவன். அவன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு தீர்க்கதரிசி வீடு வீடாய் போய் சாப்பாடு கேட்கக்கூடாது. தீர்க்கதரிசி இருக்கிடத்துக்கு காகத்தை கர்த்தர் அனுப்புவார். கைகளை தட்டுங்களே. ஒரு காகத்தை அனுப்பி வேலை தவறாமல் சாப்பாடு போட்ட தெய்வம். தீர்க்கதரிசி வீடு வீடா போய் யாசகம் பண்ணுகிறவன் அல்ல, அவன் ராஜாதி ராஜாவுடைய வேலைக்காரன், பிரதிநிதி என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்கு, உடனே செய், அல்லது கொடுத்துட்டு வாங்கிக்க. இப்போ என்னுடைய வேலைக்காரன் கலங்கி நிற்கிறான், நீங்கள் உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைச்சல்களிலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கொடுங்கன்னா திருப்பி வாங்குறது மாதிரி, அல்லது எதிர்பார்க்காம. 3வது ஒன்று காணிக்கை. இதில் எது முடியுதோ அதுக்கு செய்கிற மக்களை கர்த்தர் எழுப்புவார். ஒரு அல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட ஊழியத்தை இதுவரை செய்ததும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. காசுக்காக, சம்பளத்துக்காக, பணக்காரங்களுக்கு ஒரு சீட்டு, ஏழைக்கு ஒரு சீட்டு. எனக்கு ஜான் பிள்ளைகளும் ஒன்று தான், என் பேத்தி ஸ்டெபி ஒன்று தான், என் பேரன் காட்சனும் ஒன்று தான், இங்கே வருகிற சாதாரண பிள்ளைகள் கற்பகவல்லிகளுடைய மகளும் ஒன்று தான். எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான். யார் எனக்கு என்னுடைய தனமும் ஒன்று தான். இங்கே இருக்கிற ஆஃபீஸ் மேனேஜர் ராஜாவும் எனக்கு ஒன்று தான். எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். ஆவியினாலே பெற்றிருக்கிறேன். 30 வருஷம் இருப்பாரா? நான் ஓட்டுற ஓட்டுக்கு 30 வருஷம் என் முன் உட்கார்ந்ததில்லை, என் முன்ன நின்னதில்லை, என் முன்னால் எதிர்த்து பேசினதில்லை. நான் என் பிள்ளைகளைப் போல தான் தோளிலே சாத்தி வளர்க்குறேன். ஆனால் நான் உட்கார வேண்டான்னு ஒரு நாள் அப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு கிடையாது. நான் அவங்களோட போய் உட்கார்ந்துக்குவேன். ஆனால் இதுவரை என் முன்னாடி அவர்கள் உட்கார்ந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கா. இவன் தேவ மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, உன்னுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். என் அப்பா முன்னாடி நான் உட்கார்ந்ததில்லை. எங்கள் வீட்டு பிராக்டிஸ், எங்கள் அப்பா அம்மா வரும்போது எழும்பி நின்றுவோம். இந்துவாக இருக்கும்போது என் தாய் தகப்பன் காலில் விழுந்து திருநீரை நெற்றியில் அணிந்த பின்பு தான் வெளியே போவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் தாய் தகப்பனுக்கு முன்னாடி போய் முழங்கால் போடுவோம். எங்கள் அப்பாவுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனால் ஒரு சிலுவை போட்டு விடுவார். ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதி, அவ்வளோதான் சொல்லுவார். எங்கள் அம்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்பான். அது நான் ஹேர் கட் பண்ண போது கூட எங்கள் அப்பாட்ட போய் படுத்த படுக்கையில் இருந்தார். அரை மயக்கத்தில் இருப்பா. அப்பா நான் முடி வெட்டிட்டு வர்றேன், போட்டுமா அப்படின்னு கேட்பேன். போயிட்டு வா ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா, உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வா அப்படிம்பார். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படின்ட்டு காரை எடுக்கவே விட மாட்டேன். அப்பாட்ட சொல்லலடா, போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கள் அப்பாவால் ஒரு லாபம் எனக்கு காசில் இல்லை. அப்பாவை நான் தான் பார்க்கிறேன். ஆனால் என்னை பெற்ற தகப்பனாயிட்டு அவரை நான் கனப்படுத்த வேண்டும். பரலோகத்தில் எனக்கு மார்க் பெருகணும். கைகளை தட்டுங்களேன். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும், உன் ஆயுசு நாட்கள் பூர்ண பூமியிலே பலத்திருக்கவும், உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக. என் பிள்ளைகள் என்னை பார்த்தார்கள். ஒரு பெற்ற தாய் தகப்பனே இப்படி இந்த ஆள் கனப்படுத்துகிறாரு, அப்போ தேவ மனுஷனாகி இவரை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும்? அப்படியே அந்த பழக்கம் ஏசுமரா அவர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பரவிடுச்சு. கைகளை தட்டி இப்படி ஒரு பார்வை பார்த்தா அவ்வளோதான். என்னத்துக்கு பார்க்குறேன் அப்படின்னு தெரியும், என்னத்தை சொல்ல வரேன்னு தெரியும். அப்படி புரிஞ்சுக்குவாங்க. கேரளாவிலலாம் அனைத்து பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பில் ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். கர்த்தாவே டென்சிங் டேனியல்னு ஒரு பெண்ணியை கொடுத்த போலே நமக்கும் ஒரு பெண்ணி வேணே. இவனை பற்றி எனக்கு தான் தெரியும் என்ன விஷயம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜெபம் பண்ணுறாங்களாம், கர்த்தாவே டென்சிங் டேனியலுக்கு ஒரு பெண்ணியை தந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெண்ணியை தாரோம். நாங்கள் வேலைக்கு தான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுருக்கோம், ஊழியத்துக்கு யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு. எனக்கு ஊழியத்துக்கு ஆட்கள் இருக்காங்க. கைகளை தட்டி ஊழியத்துக்கு ஆட்கள். விதை அப்படி போட்டிருக்கு, பிரெயின் நாட் பிரெயின் வாஷ். கர்த்தருக்குன்னு நிற்கிறாங்க. ஒரு நன்மை என் பிள்ளைகளுக்கு குறைப்படலை. தி பெஸ்ட், இந்த நம்பர் 1 ஸ்கூல் மதுரையில் நம்பர் 1 ஸ்கூலில் தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. கைகளை தட்டுங்களேன்.
இந்த பெஸ்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, பெஸ்ட் ட்ரெஸ் பண்ணுறாங்க. நான் பெற்றிருந்தா கூட அப்படி பிள்ளைகளை கர்த்தர் போஷித்திருப்பார். எனக்கு சந்தேகம். கர்த்தர் என்னையும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்பட மட்டும் காப்பார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனியாகில்தான் இழந்து போகவில்லை. கைகளை தட்டி, நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவனியாகிலும் நான் இழந்து போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டான் ஒழிய மற்ற ஒருவனை நான் இழந்து போகவில்லை. உலக இச்சைக்கு, பண ஆசைக்கு, உலக மோகத்துக்கு, 30 காசுக்கு காட்டி கொடுத்த யூதாசுடைய வழியிலே போகிறவர்கள் போகட்டும். ஆனால் கர்த்தருக்கென்று நிற்கிற மனுஷன் கடைசி வரை நிற்பான். என்ன வந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கைகளை தட்டி, எது வந்தாலும் அவரையே பின்பற்றி வாழ்ந்தவர்கள். கர்த்தர் ஆராதனைக்கு வரும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நினச்சிக்கங்க. கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறான்னு நம்பி ஏமாந்து போகாதீங்க. கூட்டம் குறைவாக இருக்கிற இடத்துல அங்கே ஒன்றும் இல்லை, கூட்டமே இல்லை, கூட்டம் இல்லை, இயேசுநாதர் இருக்காரான்னு பாருங்கள், பிரசன்னம் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டுன்னா எப்படி இருக்கும்? கூட்டம் பொலன்னு வந்துச்சு. ரிசல்ட் என்ன சார்? ஒன்றும் இல்லை சார். பிரசங்க என்ன சார் பண்ணாங்க? தெரியலங்கண்ணே. 4 மணி நேரம் ஆறுதலில் உட்காந்துருந்த பிரசங்க என்ன சார் பண்ணாங்க? தெரியலண்ணே. என்னது பிரயோஜனமாக தெரியலை. ஏதோ இப்போ புதுசாக வந்து பாட்டு பாடினாங்கண்ணே, நல்லா டான்ஸு சூப்பராக இருந்துச்சுண்ணே, எல்லாம் விசிறிலாம் வீசி பயங்கரமாக ஆடினாங்கண்ணே, நான் சூப்பராக சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. அதுக்கு கிளப்புக்கு போ, நயன்தாரா அம்மா ஆடும், அந்த போய் பாரு. கவர்ச்சி நடிகைகள் ஆடுவாங்க, அதை பாரு. ஆலயத்துக்கு போய் ஆட்டத்தை பார்க்கறதுக்காக போனேன். ஆலயத்துக்கு போனால் தேவனுடைய நன்மையினால் நீ திருப்தியாக வேண்டும். கைகள் தேவனுடைய பரிசுத்தத்தோடு நீ அவரை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உள்ளத்திலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், ஆவியிலே பரிசுத்தம். ஆவியிலே கபடற்றவர்களாயிருங்கள், ஆவியிலே கபடற்றவர்களாயிருங்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்களாயிருங்கள், ஆவியிலே தேவனை தேடுங்கள். கைகளை தட்டி ஆவிக்குரிய பிள்ளைகளாய், அதாவது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது ஒரு கூட்டம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தோட பாக்கியவான் யார் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1 அப்படி சொல்லுகிற கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். நடக்கணும். அழைப்பு, என் காலங்கள் போகும், அதற்கு பின் ஒரு சந்ததி எழும்போம். இப்ப இருக்கிற வேஷக்காரங்களே, நாடக நடிகர்களே, கள்ளர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, பெருவயிற்று நாய்களே, உங்களை உருவ குத்துவதற்கு பட்டயத்தை எடுப்போம். அந்த சந்ததி கைகளை உங்களை உருவ குத்துவதற்காக பட்டயத்தை எடுப்பார்கள். கள்ள ஆன்மீகவாதிகளே, கள்ள சாமியார்களே, கள்ள போதகர்களே, கள்ள பாதிரிமார்களே, உங்களை உருவ குத்துவதற்கு நீ காவல்துறையோ சட்டமோ அல்ல, உங்கள் சந்ததியாரை எழும்புவார். உன்னை பெற்ற மகன் உனக்கு விரோதமாக எழும்புவான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலா வழங்கி கொண்டிருக்கிறாய், நீ உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன, கொன்னே போட்டுருவான். அந்த காலம் வரும். தேவனிடத்தை உணர்த்திக்கிட்டே தான் இருக்காரு. நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. நான் இந்த உலகத்தை நியாயந்திருக்கும் நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன் இதெல்லாம் அருவருப்பு, சகல அருவருப்பும் காங்கும். இந்த உலகத்தில் காணும்போது தான் நீ நினச்சிக்க என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று. கைகளை தட்டி, அப்பா நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறோம். என்னை எல்லா நாட்டிலும் போகும்போது, ஆஸ்திரேலியா போகும்போது, வெளிநாடு போகும்போது 5 ஸ்டார் ஹோட்டலாம் தங்க வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு பயங்கரமான இருக்கும். ஒரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க ப்ரெசன்டேஷனு பயங்கரமாக இருக்கும். அரண்டு போயிடுவேன். எல்லாம் எப்பா எப்படி வாழ்க்கடா சூப்பரா, இப்படியே தினம் இந்த பெண்ணியும் மினியும் சமைச்சு கொடுத்தா சூப்பராக இருக்குமே, இதெல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு, என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன், இவ்வளோதான் சாப்பிடுவேன். ஆனால் அது வைக்கிற விதத்திலேயே அது திருப்தி ஆயிரும். அப்படி ஏசி என்ன, அது என்ன, இது என்ன. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போகிறங்க, ஒரு 250 ஐட்டம் இருக்குது. இதில் டைனிங்கில் புஃபே வச்சுருக்கான், 250 ஐட்டம். அப்பா அப்படின்னாச்சு. 15 நாள் ஸ்டே பண்ணோம். 15ஆவது நாள் செக் அவுட் பண்ணணுங்க. 15 நாளைக்கு முன்னாடி செக்இன் பண்ணேன். இப்போ 15 நாள் கழிச்சு என்ன செய்யணும், செக் அவுட் பண்ணணும். அந்த இருக்க டைனிங்கில் இருக்க முள், ஃபார்க்கு,
அங்கே இருக்க ஏசி, அங்கே இருக்க டிவி, அங்கே இருக்க மெத்தை, அங்கே இருக்க கட்டில் எல்லாம் தூக்கிட்டு வந்துட முடியுமா? தூக்கிட்டு வரலாமா? விடுவாங்களா? டின்னு கட்டிட மாட்டாங்க. அப்போது செக்இன் பண்ணோம், செக் அவுட் பண்ணுற போது சும்மா வெளியே போகணும். எப்படி வந்தோமோ அப்படியே போனோம். பர்வத்திலேருந்து இந்த பூமிக்கு தங்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு செக்இன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். என்ன நான் 15 நாளில் ஆஸ்திரேலியாவில் காலி பண்ண ஹோட்டலை 70 வருஷம் கழித்து 80 வருஷம் கழித்து இந்த ஹோட்டலை காலி பண்ணணுங்க. இதை செக் அவுட் பண்ணும்போது எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி எங்கே போவோம்? சொந்த வீட்டிற்கு. கைகளை தட்டி. எந்த வீட்டிற்கு? சொந்த வீட்டிற்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டில் போய் அம்மா கையில் ரசம் சாதமும் கொஞ்சம் கஞ்சியும் ஊறுகாயும் கொஞ்சம் மீன் குழம்பும் சாப்பாடும் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமே. அதுக்கு அந்த நம்ம கட்டில் சும்மா அழுக்கு கட்டிலாக கூட இருக்கும், ஒரு தலையானம் கூட கல் தலையானையாக இருக்கும். அதில் படுத்துக்கிட்டு பேத்தியை கூப்பிட்டு ஸ்டெபி இங்கே வா, மகளை கூப்பிட்டு எஸ்தர் இங்கே வா, ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே வாமா கொஞ்சம் காஃபி கொஞ்சம் நல்லா போட்டு தரையா அப்படிங்க. அந்த 5 ஸ்டாரில் குடித்த காப்பியை விட வீட்டில் இவங்க ஏதோ ஒரு சில்வர் டம்ளர் கொண்டு வந்து கச்சா அப்போ தான் ஆற்றி இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. சூப்பர்ப்பா அப்படிம்போம். இந்த சந்தோஷம் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் நமக்கு நிலையானது அல்ல. நிலையான சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. கைகளை தட்டி. எங்க உங்கள் பிள்ளைங்க இருக்கு. இப்போ யார் நம்ம கருப்பசாமி ஒய்ஃப் யார்? பேர் என்ன பேர்? பொன்மதி. இந்த பொன்மதி கருப்பாக இருக்கா. உனக்கு கூட சில நேரத்தில் பிடிக்காமல் போகும். என்ன நம்ம ஒய்ஃப் நல்லாவும் இல்லை, கலராக இல்லை, இப்போ கருப்பாக இருக்காளே அப்படின்னு உன் பிள்ளைகிட்ட சொல்கிறேன். உங்கள் ஆத்தா என்ன இப்படி இருக்கிறா, கருப்பாக இருக்கா, நல்லா இல்லை, அப்பாவுக்கு வேறு அம்மா கொடுக்குறோம்னா ஐஸ்வர்யா ராயை கட்டு வந்துடுற நீயே. ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகு இல்லாட்டி உலக அழகு. இந்த வருஷம் மிஸ்ஸு வாங்கினாங்க, மிஸ் வேல்டு. அவங்கள கட்டிட்டு வந்த உடனே உன் 2 குழந்தைங்களும் போய் உன் பொன்மதியை அங்கே நிறுத்து, அந்த உலக அழகையை நிறுத்து. உன் 2 பிள்ளைகளும் யாரை போய் கட்டி பிடிக்கும்னு சொல்லு. அம்மானு யாரை போய் கட்டி பிடிக்கும்? அந்த வெள்ளத்தோலுக்காரியவா, இந்த கருப்பியவா? சொல்லுங்க. நீங்கள் யார் அந்த பிள்ளையை கட்டி பிடிக்கும்? சத்தமாக சொல்லுங்கண்ணே. அவருடைய பொன்மதியைத்தான் கட்டி பிடிக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படித்தான் இருந்தாலும் ஐஸ்வர்யாவை நிறுத்தினாலும் உலக அழகியே நிறுத்தினாலும் அவளை பெற்ற தாய் அலங்கோலமாக இருந்தாலும் தாம் பிள்ளைகளுக்கு தன் தாய் தான் முக்கியம். கைகளை தட்டி. அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இடம் மட்டும்தான் முக்கியம். கைகளை தட்டி. அவர் மட்டும்தான் முக்கியம். எத்தனை ஆசைகளை மேக்கப்பை போட்டுக்கிட்டு வந்து நின்னாலும், எத்தனை வேஷங்களை போட்டாலும் மெய்யான உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நீங்கள் அணைத்து கொள்ள வேண்டும். கைகளை தட்டி. இதோ அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், அநேக உபாத்தியர்கள் இருக்கிறார்களே, ஆனால் தகப்பன்மார் இல்லையே. அநேக பாஸ்டர்மார் இருக்கிறார்களே, அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, அநேக ஊழியர்கள் இருக்கிறார்களே, தகப்பன்மார்கள் உங்களுக்கு இல்லையே. இந்த தகப்பன்மாரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களை ஆவியிலே சுவிசேஷத்தினாலே பெற்றிருக்கிறேன். கைகளை தட்டி. சுவிசேஷத்தினாலே என் பிள்ளைகளை நான் பெற்றிருக்கிறேன். என் பிள்ளைகள் நானும் என் பிள்ளைகளும் பலத்தின் மேல் பலமடைவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதுதான் நம்முடைய நோக்கம். உங்கள் கோல் என்ன? உலகம் மனுஷங்க உங்கள் ஆம்பிஷன் என்ன? நம்ம ஆட்கள் கேட்பாங்க உங்கள் விஷன் என்ன? ஏன் விஷன் என்ன? ஒரு 10,000 20,000 மக்கள் உட்கார மாதிரி ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டி பார்த்துட்டு போயிடணும், இதுதான் என் விஷன். இது இல்லைங்க. இது ஒன் ஆஃப் த பொறுப்பு. கர்த்தனை கொடுத்துருக்க ஊழியத்தில் ஒரு பங்கு. என் தரிசனமெல்லாம் நான் விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தியாகணும். கைகளை தட்டி. அல்லேலூயா. இந்த கூடாரத்தை விட்டு பெயர்ந்து போகும் நாள் வரும் பொழுது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கிற பாக்கியத்திற்காக நான் தரிசனத்தோடு காத்திருக்கிறேன். கைகளை தட்டி. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உலகத்தில் நாம் வாழ்கிறது இந்த உலகத்துக்காக அல்லங்கிறத நல்லா பதியம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் இருக்கவங்க கூட சொல்கிறேன், இந்த உலகத்தில் வீடு தந்தார், மாடு தந்தார், பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தந்தார், கார் தந்தார், தங்கம் தந்தார், நகை தந்தார். இதையெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன் இல்லை. நமக்கு பரலோகம் தருவாரா? பரலோகம் தருவாரா? ஒரு அம்மா பாடினாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான்
மறுமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலியா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். அப்போ ஆண்டவர் எனக்கு அவங்க ஏக்கமெல்லாம் எப்படி இருந்திருக்கு, நான் அங்கே போகணும், அவரை பார்க்கணும். ஃபாதர் பண்ணார், ஒவ்வொரு காயங்களாக முத்தம் கொடுப்பேன். அந்த அம்மா அதில் தான் பண்ணாங்க. இயேசுவின் காயங்களை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களிலும் முத்தம் கொடுப்பேன். எனக்காகத்தான் ஐயா பட்டீங்க, ஐயோ என்ன பாக்கியம் பாருங்க, எனக்காகத்தான் ஐயா அந்த காயத்தை பட்டீங்க, எனக்காகத்தான் என் அக்கிரமத்துக்காக பட்டேங்க. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு காயங்களையும் நான் முத்தம் செய்வேன். ஆராதனை என்பது நீ நினைச்ச மாதிரி நடக்கக்கூடாது. கர்த்தர் நினைத்து ஒரு ஒழுங்கு இருக்கணுங்க. கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். உன்னை சரி பண்ணுகிற ஒரு ஆராதனை. இது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வர்றது மாதிரி நீ சர்ச்சுக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கட்டிய சீழை பிதுக்கி அறுத்து எடுத்து அதில் மருந்து கட்டி என்னை குணமாக்குற ஒரு டாக்டர்கிட்ட போகிறேங்கிற நம்பிக்கையோட எம்எஸ் ஒரு சர்ஜன், இதை மாஸ்டர் சர்ஜன் தானே, எம்எஸ்கிட்ட போகிறேன், சர்ஜன் என்ன ஆப்ரேஷன் பண்ணுவாரா இல்லை மேற்பூச்சாய் கட்டி விடுவாரா? கீழையாத்தில் பிசிந்தன இல்லையோ, ரண வைத்தியனா ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் இல்லையா, அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லையா? பின்பு ஏன் என் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? ஏன் சொஸ்தமடையாத காரணத்தை சொல்லாரு. என் குமாரத்தின் காயங்களை அவர்கள் மேற்பூச்சாய் கட்டுகிறார்கள். என்ன கொடுமையா இது? என் குமாரத்தின் காயங்களை எப்படி கட்டுறாங்களா? மேற்பூச்சாய் கட்டுக்கிறாங்க. நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க, பாரம்பரியமாக கேரளாவில் வளர்ந்தவன். எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தார் உள்ள ஸ்லாங்கெல்லாம் வேறு வித்தியாசம். ஏழை இங்கே வா, உட்காரு, எழுந்திரு எப்படிம்பாங்க. நாங்கள் தான் கேரளாவிலேயே வளர்ந்தோம், கேரளாவிலே பிறந்து வளர்ந்தோம். எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருந்தாங்க. அப்போ எதாவது கீழே விழுந்துட்டான், எப்போமாவது வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா எங்கள் ஆச்சி தாத்தாவை பார்க்க போவோம். அப்போ என்னாகும், யாராவது கீழே விழுந்துட்டா, ஏல ஒன்றுமில்ல அந்த காப்பித்தூளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்க. என்ன செய்வாங்க, காப்பித்தூள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த காப்பித்தூளா சரியாக போயிடும், ஓடிப்போ அப்படிம்பாங்க. இன்னும் இந்த உசிலம்பட்டி போய் பார்க்கணும்னா சாணி அள்ளி அப்பி விடுறாங்க, எச்சில் மண்ணை போட்டு குழப்பி அதை அப்பி விடுறாங்க. கொஞ்ச நாளில் புறையேறி காலையே எடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். மேற்பூச்சா கட்டுறது. டாக்டர்கிட்ட போக மாட்டேங்கிறான் தான், இவன்ட்ட காலில் விரலில் ஃபுட்பால் விளையாண்டு அடிபட்டு பழுப்பாகி நகத்தை சுற்றி விழுதுன்னு வீங்கிருக்கு. டாக்டர் நான் பற்றதில்லையோ, நான் போத்தில்லாங்கிறான். ஏன் சொல்லுங்க, ஏன் போக மாட்டேங்கிறான்? அவர் என்ன செய்வார், அறுப்பார், அமுக்குவார், பிதுக்குவார், அப்புறம் மருந்து போடுவார், அப்புறம் ஊசி ஒன்று போடுவார், டீட்டி போடுவார், கட்டுருவார். 1 வாரம் அசைக்கக்கூடாதும்பார். இது இவனுக்கு பிடிக்காது. அமுக்கிறது பிடிக்காது, அறுக்கிறது பிடிக்காது, பிதுக்கிறது பிடிக்காது, மருந்து வைக்கிறது பிடிக்காது, ஊசி போடுறது பிடிக்காது, 1 வாரம் ரெஸ்ட் பண்ணி அடங்கி ஒரு இடத்துல உட்காரு அப்படிங்கிறது பிடிக்காது. இந்த கழுதை ஊராக சுற்றணும், அங்கே செப்டிக் ஆக்கி கால் எடுத்து விடுவாங்க. நிறைய பாஸ்டர் இப்படித்தான் மேற்பூச்சா காப்பித்தூள், ஏல காப்பித்தூள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு போட்டு விட்டு சாணி அப்பி, ஹலோ அந்த சாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, ஏன்னா இதுக்கு போய் என்ன பயந்துக்கிட்டு இருக்கு, இந்த சாணி அப்படி போல உசிலம்பிட்ட சொல்கிறாங்களா. மண்ணை அப்பி விட்டுட்டு மண்ணை அப்பி விடுறாங்க பாஸ்டர், சாணி அப்பி விடுறாங்க, காப்பித்தூள் அனுப்பி விடுறாங்க. சில டாக்டர் தான், சில பாஸ்டர் மாதிரி தான் அறுத்து சீழ்பிதுக்கி ரணத்தை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டிய மெடிசன் எல்லாம் பார்த்து கொடுத்து, அந்த மெடிசன்லையும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமான்னு பார்த்து சப்ளிமெண்ட்டும் கொடுத்து உன்னை ஓய்வெடுக்க வைத்து சுகமாக்கி உன் கால்களை மான்கால்களை போல பலப்படுத்தி ஓட பண்ணுகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனவே தான் நீங்கள் தேடுற டாக்டர்லாம் மேற்பூச்சா கட்டுறவங்க. உங்களுக்கு அதான் பிடிக்குது. மேற்பூச்சா கட்டணும், மொபைலில் பேசுகிறது தப்பில்லைன்னு சொல்லணும், லவ் பண்ணுறது தப்பில்லைன்னு சொல்லணும், அடுத்த முண்டாட்டியை கூப்பிட்டு போய் ஆட்டையை போடுறது தப்பில்லைன்னு சொல்லணும், இதோ பொய் பேசுகிறது தப்பில்லைன்னு சொல்லணும், இதோ கர்த்தருக்கு பயந்து வாழுகிறத தப்புன்னு சொல்லணும், உபாசம் பண்ணுறத தப்புன்னு சொல்லணும், ஜபம் பண்ணுறத தப்புன்னு சொல்லணும். அதிகாலையில் எழுந்திருன்னு சொல்லாத பாஸ்டராக பார்த்து போகிற, ஒரு நாளைக்கு மண்டையில் புழக்க போகிறார் கர்த்தர் பாரு. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களே உங்களுக்கு ஐயோ. பார்வையற்றவர்கள்னு சொல்லணும், ஆனால் பைபிளில் இருக்கிற வசனம் அப்படி தான் இருக்குது.
அதாவது பார்வையற்றவர்கள் வழிகாட்ட முடியுமா? மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சைட்டட் பர்சன், பார்வை உள்ளவர்கள் வைத்திருப்பார்கள். அப்போ இது நான் சொல்றது சரீரமான பார்வை குறைவோ மாற்றுத்திறனோ அல்ல, ஆன்மீக குருடு. மனக்கண்ணை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி பாஸ்டருக்கும் சத்தியம் தெரியாது, பேசுகிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் சத்தியம் தெரியாது. இப்போ இவங்க ரெண்டும் வழிகாட்டின எங்கே போய் விழுவாங்க? சமநல்லூர் பாலம் கட்டாமல் இருக்கும்போது கார் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழும். 4 வே எல்லாம் முடிச்சுட்டாங்க, சமநல்லூர் ரயில்வே பாலம் மட்டும் நிற்குது. தடுப்பு வைக்கணும், இல்லை டைவர்ஷன் போட்டிருக்கணும், இல்லாட்டி சைடில் ஒரு ரோடு போட்டிருக்கணும், மணல் மூட்டையாவது அடுக்கி வச்சுருக்கணும். அங்கேருந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவான். நேராக வந்ததும் ஒரு 200 அடி பள்ளம், சட்டான்னு கீழே விழுந்துச்சு. நிறையா கார் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் இப்படி தான் ஓடுறான், பாதாளத்தில் விழ போகிற. உங்கள் ஓட்டம் பொறுமையோடு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவமாக இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ட்ராக்கில் நீங்கள் எப்படி ஓடுங்க? சத்தமாக சொல்லுங்க, பொறுமையோடு ஓட கடவும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்தே சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சூத்தன் மீது கண்கள் இருச்சி நடச்சுவார். இயேசு திருச்சி நடச்சுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாதை நோய்கள் வந்துன்பங்கள் வாருஜிய போதும். வாதை நோய்கள் வந்துன்பங்கள் வாருதியே போதும். பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார். இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. கைகளை தட்டி
பாரதேச பிராணிகள் பாரும் பாரினிலே பரதேச பிரயாணிகள் பாரும் பாரினிலே பரமானந்தத்தோடே செல்வோம் பரமன் நாட்டினிற்கே இயேசு பரந்தம் வீட்டினிற்கே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் நாயகனே நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே நம் வாழ்வில் நாயகனே நம் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்திடுவார். காடானாலும் மேடானாலும் கடந்தே சென்றிடுவோம். பாடானாலும் பரவாயில்ல, பாடி செல்வோம் பரவசமுடனே. பரன்தான் நம்முடனே. கைகளை தட்டி பாடானாலும் பரவாயில்ல. எப்படி செல்வோம்? பாடிக்கிட்டே செல்வோம். எப்படி போவோம்? பாடிக்கிட்டு பரவசமுடனே போவோம். பரமன் வீட்டிற்கே பரன்தான் நம்முடனே. ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறவர். ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்கனின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர். அந்நாளிலே இன்னும் 5 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு அல்லது 20 வருஷம் கழிச்சு நாங்கள் போனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? பழுதாய் போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து திரும்பி கட்டி பூர்வ நாளில் இருந்த போல ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர். அதான் சொன்னேன், உன் சந்ததியார் கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள போதர்களே, கள்ள பாஸ்டர்மார்களே, கள்ள சபைகளே, உங்களுக்கு பிறகு ஒரு சந்ததி எழும்பும். இந்த சந்ததி கர்த்தருடைய வார்த்தையை பொய்யாய் பிரசங்கித்தாயா? கர்த்தருடைய வார்த்தையை காமவாரத்துக்கு ஏதுவாக பேசினாயா? கர்த்தருடைய வார்த்தையை பணத்துக்கு விற்றாயா? இதோ கர்த்தருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கினாய் அல்லவா என்று ஈட்டி எடுத்து பட்டயத்தை எடுத்து உங்களை உருவ குத்துவார்களாம். கைகளை தட்டி. அப்படி உள்ள ஒரு பக்தி உள்ள யவன ஜனம் தேவன் பிறப்பிப்பார். கொஞ்சம் டிலே வைப்பார். தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் உண்டாக்குவார். மகிமையான தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவார். விழ தள்ளிட்டாங்க. இனி அது எழும்பு கட்டப்பட போதும். கையை தட்டுங்களேன். பரிசுத்தம் இருக்காங்க அங்கொன்றும் இங்கொன்றும். நான் சொல்லுகிறதெல்லாம் ஒரு சிலர் அல்லது பர்சன்டேஜில் கூடுதல். ஆனால் உண்மை பரிசுத்தவான்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் மறைந்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய சந்ததியாரும் ஒரு காலத்தில் எழும்ப போகிறார்கள். எழும்பி இந்த துஷ்டர்களுடைய கூடாரங்களை இதோ இடித்து அவர் பூர்வ நாளில் இருந்தது போல கட்டுவார். கைகளை தட்டி சீர்படுத்தி உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் சீர்படுத்துவார். The spiritual death or spiritual disease, குணமாக்க முடியாத ஆவிக்குரிய நோயினால் பாதிக்கப்பட்டுகிற உங்களுக்கு மருந்து கொடுக்கிற ஒரு டாக்டர் வருகிறார். அநேக வைத்தியர்களை கர்த்தர் எழுப்புவார். புதிய மருந்து கண்டுபிடிக்கப்படும். அது இந்த வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கும். கைகளை தட்டி ஆவிக்குரிய வியாதிகளை இப்ப இவங்க விதைக்கிற விஷ வித்து பாருங்க, அடுத்த தலைமுறை நிறைய பாதிக்கும்.
தினந்தோறும் நாம் அழுகிற விஷயமெல்லாம் எனக்காக அல்ல, இந்த ஊழியத்துக்காக அல்ல, அடுத்த தலைமுறை நினைத்து அழுவேன். ஐயோ அடுத்த தலைமுறை. ஏன்னா நான் என் தங்கச்சிங்க வரவங்க ரொம்ப, என் தங்கச்சிங்க மேலே ரொம்ப பாசம், உங்கள் மேலேயும் ரொம்ப பாசம்னு உங்களுக்கே தெரியும். என் தங்கச்சிங்கெல்லாம் வந்த உடனே என் தங்கச்சி எப்போவுமே போகும்போது கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. அண்ணே உடம்பை பார்த்துக்க, எங்களுக்கு தான் கூட இருந்து கவனிக்க முடியலை, பெண்ணி பார்த்துக்குவான் மின்னி பார்த்துக்குவான், நீ இருக்கணும் அண்ணே, எனக்கு அப்பா ஸ்தானத்தை நீங்கள் தான் அழுவா. என் தங்கச்சியை பார்த்த உடனே எனக்கு அழுக வருங்க. என் தங்கச்சியை பார்த்த உடனே எனக்கு அழுக வரும். ஆனால் இந்த ஜென்ரேஷன் கேட்குது, ஏன் தாத்தா அழுகுறீங்க, ஏன் தாத்தா? அப்போ தெரியலை. என் தங்கச்சியப்பா, இது இரத்த சம்பந்தமான உறவு, இது உணர்வுபூர்வமான ஈர்ப்பு. என் தங்கை, என் உடன் பிறந்தவள் வருகிறாள் அப்படின்னு உடனே என் தாயை பார்த்தா, தங்கச்சியை பார்த்தா கண்ணீர் நமக்கு தன்னால் வரும். நம்ம பாருங்களேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் பெற்ற பிள்ளை தானே துடித்து அழும், தங்கை பெற்ற பிள்ளை சாஸ்திரத்தை கேட்டு அழும். உங்கள் அம்மா இப்படி ஆயிடுச்சாங்க அப்படின்னு ஒரு மகள்கிட்ட போய் யாரோ செய்தி சொன்னோன்னு அந்த இடத்துலேயே மயங்கி பொத்து கீழே விழுவா, நெஞ்சில் இடிச்சுக்குவா. ஐயோ என்னை பெற்ற அம்மா, நேற்று தானே முந்தா நாள் தானே பேசினேன், என்னாச்சேன்னு. அதே இது அந்த அம்மாவோட தங்கச்சி பிள்ளை சித்தி மகள்கிட்ட போய் சொன்னால், உங்கள் பெரியம்மா நேற்று தான். அப்படியா? ஏன் நல்லா தானே இருந்தாங்க, என்ன விஷயம் ஆச்சு, எப்படி ஆச்சு, எங்கே வச்சு, ஏது ஆஸ்பத்திரியில், என்ன வியாதியா, இதெல்லாம் கேட்டு ஒரு சொட்டு கண்ணில் லேசாக வரும். அதான் தான் பெற்ற பிள்ளை தானே தவித்து அழும், தங்கை பெற்ற பிள்ளை சாஸ்திரத்தை கேட்ட பின்பு அழும். இது நான் என் தங்கச்சியை பார்த்து எனக்கு உணர்ச்சி வருது. என் பிள்ளை என் கூட பிறந்தவா, என்னுடைய ரத்தம், என் தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள், நாங்கள் உடன் பிறந்தவர்கள் என்று பார்த்த உடனே நம்மளை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. உள்ள ஹார்ட்டில் ஒரு ஃபீலு, கண்ணீர் கட 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 கடன்னு வருது. ஆம்பளைங்கிறத மறந்துட்டு அழுகிறேன். ஆனால் இப்போ ஜென்ரேஷன் கேட்குது, எதுக்கு தாத்தா அத்தையை பார்த்து அழுதிங்க? அப்போ நமக்கு உணர்வுபூர்வமான விஷயம் உண்டு, இப்போ உள்ளவங்களுக்கு எழுத்துப்பூர்வமான விஷயம் உண்டு. இவங்க படிக்கிற பாடம், இவங்க பழகிற கட்டமைப்பு, சமூகம், பழகிற ஃப்ரெண்ட்ஸு, சொல்லுகிற உபதேசம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, கூகுள் ஆப்பு, இதெல்லாம் சேர்த்து உணர்ச்சியை மழுங்கெடுத்த விட்டு லிட்ரரியாக பார்க்குறான். உறவை கூட ப்ரோக்ராம் பண்ணுறான். அழணுமா? இதுக்கு அழணும், உங்களுக்கு எதுக்கு நான் பர்த்டே விஷ் பண்ணணும், உங்களுக்கு நான் இதுக்கு நான் பேசணும். இனி அடுத்த தலைமுறை நீங்கள்லாம் ஐயா இவெல்லாம் உங்களை கேட்பான்னு நினச்சிடாதீங்க. கேட்டீங்களா? இதோ எஸ்தர், நீ நம்பிடாத, யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்கள தப்பாகவே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்கிற சமுதாயம் அப்படி, அந்த சமுதாயத்தை அப்படித்தான் சாத்தான் கட்டமைத்து கொண்டு. உணர்ச்சி இல்லை, உணர்வில்லை, உணர்வற்றவர்களாகி விட்டார்கள். தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை பார்த்தார், ஒருவனாகிலும் இல்லை, ஏகமாய் கட்டு போனார்களாம். அதில் ஒன்னஸ், ஏகமாய் கட்டு போனார்கள். அப்போ அன்னைக்கு யார் கார்த்திக்கோட அம்மாவுக்கு மயங்கி விழுந்துட்டாங்க. பிபி லோ ஆச்சு, ஏதோ பாசிட்டிவ்ல இருந்தாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. கார்த்திக்கு ஏறக்குறை 29 வயசு ஆக போகுதுங்க. ஃபோன் பண்ணி டப்புனு, மாமா அம்மா விழுந்துட்டாங்க, எனக்கு ஒன்றும் முடியல. 5 வயசு குழந்த மாதிரி காத்துறான். எனக்கு கண்ணீர் வருது. உடனே பெண்ணியை கார் எடுத்துட்டு ஓடிப்படா அப்படின்னு அனுப்பிவிட்டேன். கார்த்திக்கு அம்மாவுக்கு மயங்கி கொடுத்தா எந்திரிச்சு வாங்க. படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது, வியாபாரம் நல்லா பண்ணுறான், குடும்பத்தையே காப்பாற்றுறான். தான் அம்மா மயங்கி கொடுத்தேன், டாக்டர்கிட்ட போட சரியாயிருந்து தைரியமாக இருக்க வேண்டியதானே. ஏன் அழுதானா? இதுதான் உணர்வுபூர்வமான இதயம், உணர்வுள்ள இதயம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை உருவாக்குறானே சில பாஸ்டர்மார், உணர்வற்ற இதயம். ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் உன் பிள்ளை உன்னை அனுப்ப போகுது. மனைவிகளே, உங்கள் புருஷன்மா 4 வருஷத்துக்குள்ள உங்களை டைவர்ஸ் பண்ணுவான், அல்லது விரட்டி விடுவான், அல்லது ஒன்றையும் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுவான். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் இன்னொருவரோடு பேசுவார்கள், சர்வசாதாரணமான விஷயமாகிவிடும். கட்டமைப்பு சீர்குலைந்து விடுகிறது. நம்முடைய சமுதாய கட்டமைப்பு தமிழருடைய கலாச்சாரத்தை போல ஒரு உயர்ந்த கலாச்சாரம் நான் பூமியில் எங்கேயும் பார்க்கல. அல்லேலூயா! அப்படி ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உடைக்கிற வேலையை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான்.
அதற்கேற்ற மாதிரி ஆன்மீக பெரியவர்கள் என்ற பெயரிலே வந்த கள்ளச்சாமியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பாஸ்டர்மார்கள் இந்த சமுதாயத்தை பிசாசின் வழியிலே தான் நடத்துகிறார்கள். நாம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருப்போம். விழுந்து போன உங்களை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பி பூர்வ நாள் இருந்தது போல ஸ்தாபிப்பார். கைகளை தட்டி பூர்வ நாள் இருந்தது போல ஸ்தாபிக்கணும். ஏங்க பழைய காலத்து ஆள் மாதிரி பேசாதீங்க. இது டிஜிட்டல் வேர்ல்டுங்க. எஸ், பிறந்த உடனே அம்மானு கூப்பிட்டோம். 10th படிக்கும் போதும் அம்மானு கூப்பிட்டோம். 11th படிக்கும்போது 12th படிக்கும்போது அம்மானு கூப்பிட்டோம். கல்யாணம் பண்ணும்போது அம்மானு கூப்பிட்டோம். இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு அத்தனை கூப்பிடுவோம். உங்களுக்கு நாகரிகம் இல்லை. அத்தனை கூப்பிட்டுக்கு வரேன் அம்மாவை. விளக்கு மத்தச்சாடி அடிப்பாள்ல. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வேணா மாறிக்கலாம், வேதம் மாறாது. கைகளை தட்டி வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஒரு உறுப்பாகிலும் சிறு எழுத்தாகிலும் இந்த வேதத்திலிருந்து மாறாது. வள்ளி அங்கிலும் புள்ளி அங்கிலும் மாறத்தில்லையா. ஒரு டாட் ஒரு டேஷ் கூட மாறாதான். ஆண்டவர் ஆமேன் பழைய ஏற்பாடு முட்டிட்டு, ஆமேன் புதிய ஏற்பாடு முட்டிட்டு டாக்குமெண்ட் எழுதி சீல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டார். இதில் ஒருத்தரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ என்னையை திட்டணும்னா என்னையை திட்டாத. வேதத்தை ஆண்டவர் இப்படி கொடுத்தாரா, உனக்கு ஆசை தீர அவரை திட்டிக்க, வர்ற பல்ல நீ அனுபவிச்சுக்க. நான் பேசுறது என் சொந்த கருத்தல்ல, என்னுடைய ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த வேதம், நான் படித்த சத்தியம். இந்த பைபிள் அப்படிதான் எழுதி இருக்கு. கஷ்டமா இருந்துச்சுன்னா பின்பற்றாத போயிரு. உனக்கு நீ தேவையே இல்லைப்பா. நீ கூப்பிடா விட்டால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகளிலே உண்டாக்குவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்லுகளிலே உண்டாக்குவார். நான் இனிமேல் பைபிளே படிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் சார். பைபிள் சொசைட்டியை க்ளோஸ் பாரு. இந்திய வேதாகம சங்கத்தையே எழுத்து மூடிடுவான் இவன் பைபிள் படிக்காட்டு. சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் சார். அம்புட்டு சர்ச்சும் க்ளோஸ் பண்ணிடுவான். லூசு பயலுக்கு பிறந்த லூசு பயல, நீ கூப்பிடாட்டி கல்லு கூப்பிடுமாண்டா. கைகளை தட்டி கல்லு பேசுமா, கர்த்தரே தெய்வம் என்று கைகளை தட்டி. ஏப்பா மதம் மாறினவன் படிச்சுட்டு MD BD நான் படிச்சுட்டு அடுத்து அப்பனுக்கு பிள்ளை பாஸ்டர் ஆகணும், அதில் சம்பாத்தியம் இருக்குது, இந்த காசெல்லாம் வேறவனுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சவன் தாங்க இந்த உலகத்தை பற்றி கவலைப்படணும், உலக பேச்சை பற்றி கவலைப்படணும், பைபிளை பின்பற்றாமல் போகணும். எங்களுக்கு இந்த உலகம் வேண்டாம், உலகத்தினுடைய ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு தேவனுடைய சத்தியமும் அவருடைய ராஜ்யமும் போதும். கைகளை தட்டி நான் பேசுகிறது மற்றவர்களுக்கு அல்ல, யாரும் மூக்கு நுழைக்க கூடாது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்காக மட்டும்தான் என்னுடைய பிரசங்கம். கைகளை தட்டி வேற யாருக்கும் கிடையாது. நான் விழலுக்கு இறைத்த நீராய் விழலுக்கு நீர் இறைக்க மாட்டேன், பன்றிகளுக்கு முத்துக்களை போட மாட்டேன், நாய்களுக்கு பரிசுத்தமானதை கொடுக்க மாட்டேன். நான் எங்கே பண்படுத்தப்பட்ட நிலம் இருக்கிறதோ அங்கே விதைக்கிறேன். கைகளை தட்டி எங்கே தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் டென்சிங் டாலிலுடைய பிரசங்கம் பொருந்தும். கையை தட்டுங்களேன். வேற யாருக்கு கிடையாது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமும் இல்லை, நிர்பந்தமும் இல்லை. அது நீங்கள் எங்களை கமாண்ட் பண்ணணும் அவசியமும் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்துக்கங்க. ஆனால் இந்த வசனத்தின்படி வாழ்ந்து நான் பரலோகம் போகணும், கர்த்தருடைய வீட்டுக்கு போகணும்னு விரும்புகிறவன் நான் சொல்கிறதை ஏற்றுக்கொள்வான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை கடினமான உபதேசம் தான். யார் அதை பின்பற்ற முடியும் என்று சொல்லி இயேசுநாதர் காலத்தில் நிறைய பேர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் உத்தமமாய் பின்பற்றின 12 பேர், அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், சீட்டு போட்டு மற்றொருத்தனை எடுத்தாங்க. இந்த 12 பேரை வச்ச உலகத்தை பிடித்த ஒப்பற்ற தலைவன். வெறும் 12 பேருங்க. நீ பிரேயர்சல், கேர்சல், ஹவுஸ் ப்ரேயிங், ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுன்னு இது 25 பாஸ்டரை வச்சுக்கிட்டு 140 கோடி இருக்கிற இந்தியாவில் 10,000 பேர் வந்தால் பெரிய சபையாம். எவ்வளோ பேர்? 20,000 பேர் வந்தால் பெரிய சபையாம். பிச்சைக்காரா, ஆற்றுல தண்ணி அலைமோதி ஓடினாலும் நாய் நக்கி தான் குடிக்குமா? இது ஒரு ஆத்தும அறுவடையா? நான் கேட்கிறேன். உன்னுடைய முழங்கால் பெரிய காரியத்தை செய்யும், உன்னுடைய அர்ப்பணிப்பு பெரிய காரியத்தை செய்யும். ஒரே ஒரு படிக்காத
முட்டாள், படிக்காதவன், மீன் பிடிக்கிறவன், வஸ்திரம் இல்லாமல் கடல்லே குதித்த பேதுருன்னு ஒருத்தன், மீன் பிடிக்கிற முக்குவன், செம்படவன் பேசின பிரசங்கத்தை கேட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 3000 பேர் இருதயத்தில் குத்துண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்களாம். ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தான ஆராதனைக்கு 2 பேர், வெக்கமில்லை? அப்போ ஏன்னா ஜனத்தை பூசி மொழியை கட்டுற நீ குத்துண்ட மாதிரி பேச மாட்டேங்கிறன்னு அர்த்தம். மனம் திரும்பதுக்கு ஏற்றதா பிரசங்கம் பண்ணணும். நோ காம்ப்ரமைஸ் டு த சின், நோ காம்ப்ரமைஸ். சின்னோட பாவத்தோடு நாம் சமரசம் பண்ணிக்கொள்ளக்கூடாது, உலகத்தோடு சமரசம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. தேவனோடு மட்டும்தான் நமக்கு சமரசம். கைகளை தேவனுடைய வார்த்தையோடு. நான் சொல்லுகிற விஷயத்தை நல்லா கவனித்துக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எழும்புங்கள், அடுத்த தலைமுறைகளை எழுப்புங்கள், அவர்கள் எழும்பட்டும். இப்படி கள்ளர்களை அவர்கள் குத்தி கொலை செய்யட்டும். நான் சொல்றது சரீரப்பிரமான கொலை அல்ல, ஆன்மாவிலே உணர்வடைய வைக்க பண்ணட்டும். அவர்களை ஆட்கொள்கிற பிசாசை கொல்லட்டும், சத்தானை கொல்லட்டும், பொய் உபதேசங்களை கொல்லட்டும், மூளை செலவை செய்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கொன்று சாம்பலாய் போகட்டும். கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடட்டும். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும், தடுத்தாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் ஏற்றியுமை காண்கிலேன், எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, இன்றே வானா இனி வரவேணும், இன்றே வானா இனி வரவேணும், வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. மருளாம் பாவம் மருவிய எனக்கு, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, வானாகினியால் ஞானதி செய்தர, வானாகினியால் ஞானதி செய்தர, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும்
பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே. எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும். என் பாவத்தெல்லாம் எரிக்கிறதுக்கு நிறைய எங்கே இதுக்கு தீக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடி பார்த்தேன், கிடைக்கலைங்க. எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயுமே காண்கிறேன். என் பாவத்தை எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்குதான்னு பார்த்தேன், ஒரு நெருப்பையும் காணுங்க. எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தை எத்தீயுமே காண்கிறேன். எந்தன் செயலால் என்னுடைய முயற்சியால் யாதொன்றும் முடியாது. என் முயற்சியால் ஏது இன்றே வானாக்கினி இறங்கி வர வேணும். கையை தட்டுங்க. என் முயற்சியால் என் பாவத்தை நான் விட முடியல. அதனால இங்கே இருக்க எந்த நெருப்பாலும் என் பாவத்தை எரிக்க முடியலை. எனவே எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா இன்றே வானாக்கினி வரவேணும். கையை தட்டுங்களே. என்ன அருமையான வார்த்தை. குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும், தடுத்தால் கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும். எனக்குள்ள குடிகொண்டிருக்கு எந்த பாவத்தை என்ன செய்யறோம்? குடிகொள் எந்த பாவமும் அடியோட வேரோட பிடுங்கி எரிஞ்சிடும். என்னை நன்மைக்கு போகணும், தடுத்தால் கொள்ளும் தோஷத்தை சாம்பலாக செய்திடும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், அடிக்கிற காத்துல பறக்கிற சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்திட. கைகளை தட்டி. என் பாவத்தெல்லாம் காற்றில் சாம்பல் பறக்கிற மாதிரி போட்டுட்டு என்னை என்ன செய்ய வையும்? உமக்கு ஊழியம் செய்ய வையும் ஐயா. அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்திட. கையை வரவேணும் பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே மருளாம் பாவம் அருவியே எனக்கு எக்கச்சக்கமான பாவத்தால் நிரம்ப எனக்கு வானாக்கினினால் ஞானதீட்சை ரட்சிப்பு தர இன்றே இறங்கணும். வானாக்கினால் ஞானதீட்சை தர வரவேணும் பரநாவியே. எப்படி பாட்டு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் அப்போ பக்தர்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மாற்றி நம்முடைய தோஷங்களை நீக்கி நம்மை மறுபடியும் கட்டப்போகிறார். கைகளை தட்டி நீங்கள் ஒப்பு கொடுத்தா சரி, பூர்வ காலத்தில் இருந்தது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எழுப்பி கட்டுவார். இரண்டாவது, உங்கள் பாவங்களை நினைவு கூற மாட்டார், எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். மூன்றாவது, பூர்வ நாளில் இருந்தது போலவே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி நீ இருந்தையோ அப்படியே உன்னை அக்னியாய் மாற்றுவார். கள்ள உபதேசத்துக்கு, கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, இப்போ காண்கிற இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு, காம விவகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிற கள்ளர்களுக்கு விலகி இருங்கள். அவங்க வசனத்தை வச்சு தான் பேசி வசனத்தை வச்சு தான் மடக்குவாங்க. சாத்தானும் இயேசுவோடு பேசும் பொழுது எதை வச்சு பேசினா? வசனத்தை வச்சு தான் பேசினான். கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு சாத்தானுக்கு எதை வச்சு பேசினாரு? வசனத்தை வச்சு பேசினார். எனவே வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. ஒன்றாகிலும் ஜோடி இல்லாமல் போகாது. ஒரு ஏவுகணைன்னா ஒரு பேட்ரியாட், ஒரு ஏவுகணை விட்டானா இங்கே என்ன தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பேட்ரியாட் இருக்கு. சாத்தான் ஒரு வார்த்தையை சொன்னா அதை தடுக்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது. கைகளை தட்டி இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது, பிடித்து கொள்ளுங்கள், கவனமாயிருங்கள். பூர்வ காலத்தில் இருந்தது போல நீங்கள் பழைய காலத்து மனுஷராகவே இருங்கள். பழமைவாதிகள் என்று சொன்னால் சொல்லட்டும். இந்த வேதம் பழையது. நாம் வணங்குகிற தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் பழையவர். பூமி தோன்றுவதற்கு முன்னே வீற்றிருந்தவர். அவரை போய் இப்போ மாடலாமா? மாடனா ஒரு யாராவது நடிகைக்கு கோயில் கட்டின மாதிரி, நடிகர்களை தெய்வம்னு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி யாராவது புது தெய்வத்தை உண்டாக்கலாமன்னா முடியாது. நம்ம தெய்வம் பழையவர், அவர் கொடுத்த வேதம் பழசு. நம்ம தாத்தை முப்பாட்டையெல்லாம் பழையவர்கள். அவர்கள் வம்சத்திலே வந்த நாம் அவர்கள் பின்பற்றி அவர்கள் உணர்ந்து அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றாமல் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படி கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். முழங்கால் படியிட்டு
Holy Spirit, Hallelujah, ஆராதனை ஆராதனை Holy Spirit, Hallelujah. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, நீ மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆவில நிரம்பி பாடலின் பொருளை உணர்ந்து பரிசுத்தாவின் பலத்தை நம்பி கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவருக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்திலே நீங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே உங்கள் அத்தனை வேண்டுதலுக்கும் பதில் கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார். அவரை நோக்கி அவரை பார்த்து இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Jesus, thank you Lord. நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி அப்பா. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் உன் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே. கண்டேனில்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி
தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. எல்லாரும் குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை. எல்லார் கைய உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆன்லைன்ல வீடியோவில் வர்றது மாதிரி உங்க சூழல் இருக்குமானா வீடியோவில் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Jesus, thank you Lord, hallelujah, hallelujah. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பமில்லை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய சோப்பா, சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதிக்கும் உணர்வு பூர்வமான இதயத்தை உடையவர்களாய் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களுக்கும், விழுந்து போனவர்களை மறுபடியும் கட்டுவேன் என்று காத்திருக்கிறவர்களுக்கும், நீ சொன்ன வார்த்தைகள் நம்பி எங்களையும் கட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கும், சத்தியத்தின்படிதான் அவரை ஆராதிக்கணும், சத்தியத்தின்படிதான் வாழணும், நம்முடைய வீடு இந்த உலகத்தில் இல்லை, வருகிறதா இருக்கிற நித்திய ஜீவனில் இருக்கிறது என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் விரும்புகிறபடி அவர்களுக்கு செய்து அபிஷேகத்தை புதுப்பித்து, வல்லமையை புதுப்பித்து, வரங்களை புதுப்பித்து, பரிசுத்தத்தை புதுப்பித்து, குடும்பத்தை புதுப்பித்து, அவர் கையிடும் வேலைகளை புதுப்பித்து, அவர்களுடைய ஆன்மாவை புதுப்பித்து, இப்பொழுது உம்முடைய அக்னியால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். நிரப்பும். எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், பழையவைகளை யோசிக்க வேண்டாம். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளே ஆறுகளையும் உண்டாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரை இயேசுக்கே துதிக்கணும் செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசு கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் எங்களை காத்ததற்காக நன்றி. உமக்கு துதிக்கணும் செலுத்துகிறேன். ஆமேன் என்று என் பிள்ளைகளை சொல்லும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் என் பிள்ளைகளின் சிரசுமே இறங்கி வரட்டும். ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா
நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.